ஒரு ஃபோன் நம்பருக்கு 40,000 லாஸ்ட்டு ஒரு 1 மந்த்து கூட இல்லை, ஒரு 20 டேஸில் எனக்கு நடந்த ஸ்கேம். இது முன்ன பின்ன தெரியாதவங்க அப்படி அந்த ஆள்கிட்டலாம் நடக்கலை. எனக்கு தெரிஞ்சவங்க லாஸ்ட் ஒரு 2 வருஷமாக ரொம்பவே பழக்கம். ஒரு மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் மூலமாக தான் எனக்கு அவங்கள தெரியும். ஸோ கொஞ்சம் விட்டிருந்தா நான் அதில் மாட்டியிருப்பேன். ஏதோ கொஞ்சம் சூதாரிச்சுக்கிட்டனால நான் அன்றைக்கி தப்பிச்சிட்டேன். இந்த மாதிரி யாரும் ஸ்கேமில் மாட்டாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. என்ன ஏதுன்னு டீட்டெயில்ஸாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்னோடய ஹஸ்பண்ட் ஃபினான்ஸ் செக்டரில் தான் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. ஒரு 6 வருஷம் வரைக்கும் 6 வருஷத்துக்கு முன்னாடி சென்னையில் இருந்தோம். அங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. என்னோடய பையன் பிறந்ததுக்கப்புறம் தான் நாங்கள் ஊருக்கு வந்தோம். ஊருக்கு கொஞ்சம் டைமில் கொரோனா ப்ராப்ளம்ஸ் இந்த மாதிரி அந்த வேலை ப்ராப்பராக போக முடியல. போனாலுமே என்னாச்சுன்னா, அவர் பிஏ எம்பிஏ, ரெண்டாவது 35 வயசு ஆயிடுச்சு. அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸும் அதிகமாக இருக்கிறனால இங்கே ஊரில் வேலை தேடும்போது என்ன ப்ராப்ளம்னா, உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் ஓவராக இருக்குது, உங்கள் கீழே இருக்கிறவங்க கிட்ட ஒர்க் பண்ண முடியுமா உங்களால், ரெண்டாவது உங்களுக்கே 35 ஆகிடுச்சு, இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் வந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ அதனாலே இந்த 6 வருஷத்தில் நிறைய மாதிரி இந்த ஒர்க்கு விஷயத்தினால நிறைய ஸ்ட்ரகிளாகவே ஆகிட்டே இருந்துச்சு. ஒரு 2 மாதம் வேலைக்கு போவாங்க, ஒரு 2 நாள் இருக்கும், 3ஆவது நாள் அவங்களே வேலைக்கு வர வேண்டான்னு சொல்லிவிடுவாங்க. ஃபினான்ஸ்லேயும் ட்ரை பண்ணியிருக்கோம், டெக்ஸ் இந்த மாதிரி நிறைய இதில் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துகிட்டே இருந்துச்சு. அதனால் லாஸ்ட் இயர் என்ன பிளான் பண்ணியிருந்தோன்னா, திரும்ப பழைய மாதிரி சென்னைக்கு போயிடலாம். ஏன்னா ஒர்க்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் திரும்பவும் ட்ரை பண்ணி சென்னைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணியிருந்தோம். லாஸ்ட்டு ஏப்ரல் மே போகலாம் அப்படின்னு. ஏப்ரல் மந்த் எனக்கு உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, ஃபேமிலியில் தவிர்க்க முடியாத சூழ்நிலை ஒன்று வந்துச்சு. அதுக்கப்புறம் இவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை. அந்த மாதிரி நாங்கள் போகணுன்னு நினச்ச விஷயங்களால் போக முடியல. அதனால் திரும்பவும் இங்கே இருக்க ஆரம்பித்தோம், கரூரில் இருக்க ஆரம்பித்தோம். ஸோ அந்த டைமில் எனக்கு ஏதாவது ஜாபு வேக்கன்சி எல்லாம் வேணும், என்னோடய ஃப்ரெண்ட்ஸு, என் ஹாஸ்டலில் படித்தவங்க, ஸ்கூல்மேட்டு, இந்த மாதிரி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி தெரிஞ்சவங்க இவங்கக்கிட்ட எல்லாம் தான் எப்போவுமே கேட்டு பார்ப்போம். அவரோட ரெஸ்யூம் சென்ட் பண்ணிவிட்டு கேட்போம். அதுக்கப்புறம் இப்போ தான் நிறைய ஒர்க்குக்கு ஆப்பெல்லாம் இருக்கு இல்லையா, அதில் தான் சென்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ அந்த டைமில் இப்போ ரீசெண்டாக லாஸ்ட்டு 1 இயரில் நிறைய இன்டர்வியூக்கெல்லாம் போனாலும் எல்லாமே ஓகே தான், ஏஜ் ப்ராப்ளம் இருக்குது, குவாலிஃபிகேஷன் இந்த மாதிரி திரும்ப இதே ப்ராப்ளமாக இருந்தனால என் ஃப்ரெண்ட்ஸ் சைடில் கேட்டுட்ருந்தோம். என்ன சொன்னோன்னா, நீங்கள் வேணால் சென்னைக்கு ஒர்க் பண்ணுங்கள், நாங்கள் இங்கே இருக்கோம், ஸ்கூலெல்லாம் பசங்களுக்கு அனுப்பணும் இல்லையா அப்படின்னு, இந்த 1 வருஷம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நிறைய ஒர்க்கு ட்ரை பண்ணிகிட்டே இருந்தோம். சென்னை சைடெலாம் வேக்கன்சி வந்துச்சு, இன்டர்வியூக்கு போனோம். இந்த மாதிரிலாம் இருக்கும்போது தான் என்னோடய ஃப்ரெண்டு, அதான் அவங்க வெளிநாட்டில் இருக்காங்க. அப்போ அவங்க கேட்டாங்க, பேசாமல் அண்ணாவை வெளிநாட்டுக்கு வேணால் ட்ரை பண்ண சொல்கிறியாக்கா அப்படின்னு தான் கேட்டாங்க. சரி ஓகே, நான் வேணால் அண்ணாட்ட கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் இவங்கக்கிட்ட கேட்டேன். வெறும் ஓகே, நான் வேணால் போகிறேன், எனக்கு பிரச்சனை இல்லை, கிடச்சுன்னா நான் போகிறேன் அப்படின்னாங்க. ஸோ அதனால் எப்போவும் மாதிரி தான் என் ஃப்ரெண்ட் இந்த இது சுற்றி இருக்கிறவங்க, எனக்கு ஃப்ரெண்டு தெரிஞ்சவங்க இந்த மாதிரி கேட்கும்போது தான் நான் இவங்கக்கிட்ட கேட்டேன். ஆக்சுவலி இவங்க எனக்கு 2 வருஷமாக பழக்கம். எங்களோட பேர் நான் சொல்ல விரும்பலை. எங்களோட ஊர் கோயம்புத்தூர். 2 வருஷத்துக்கு மேலே பழக்கம்னு நினைக்கிறேன். அப்போ தான் நான் அவங்கக்கிட்டே எங்கள் ஹஸ்பண்டோட ரெஸ்யூம் அனுப்பியிருந்தேன். அவங்க இதுக்கு முன்னாடி கோயம்புத்தூரில் இப்படி ஜுவல்லரி ஷாப்பில் ஒர்க் இருக்குது, அக்கௌண்டன்ட்லேயும் ஒர்க் இருக்குது, ட்ரை பண்ண சொல்கிறேன்னு கேட்டுகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வீட்டில் நிறைய ப்ராப்ளம்ஸு, டெத்து இந்த மாதிரிலாம் இருந்தனால போக முடியாதனால விட்டுட்டோம். அதுக்கப்புறம் திரும்ப ட்ரை பண்ணும்போது அவங்கக்கிட்டே நான் சொன்னேன், இங்கேயும் ஜாபுக்கு பார்க்குறோம், வெளிநாட்டிலே பார்க்குறோக்கா அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தோமா. அப்போ தான் சொன்னாங்க, எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தங்க இருக்காங்க, அவன்கிட்ட சொன்னால் உடனே எனக்கு ரெடி பண்ணி தருவான். இப்போது இந்த இடையில என்னோடய ஃபேமிலியில் நான் 2 பேரையும் அனுப்பி வச்சேன் அப்படின்னு. ஓகே, வேணால் நீங்கள் கேட்டு பாருங்கக்கா அப்படின்னு சொன்னேன். அப்போ அவங்க சொன்னாங்க, அவன் வேலைக்கு கண்டிப்பாக ரெடி பண்ணி தருவான், ஆனால் கையில் காசு கேட்பான் அப்படின்னு. நான் அப்போ கேட்டேன், ஏதாவது ஏஜென்சி ஏதாவது வச்சுருக்காங்களா அப்படின்னு. இல்லை அவன் வெளிநாட்டில் தான் இருக்கான், வேலை எல்லாத்தவங்களுக்கு வேலை வாங்கி தரது தான் அவன் இது, ஆனால் ரொம்ப காசு கேட்பான் அப்படின்னு. எப்படி முன்ன பின்ன தெரியாதவங்களுக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நான் பேசுவேன், நான் வேணால் கேட்டுட்டு சொல்கிறேன் அப்படின்னாங்க.
கேட்டுட்டு சொல்கிறேன்னு சொல்லிட்டு நான் ஒரு சாயங்காலம் பேசினேன். அதுக்கப்புறம் சொன்னாங்க, அவன் வந்து நைட்டு தான் என்கிட்ட பேசுவான், நான் காலையில் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் அப்படின்னாங்க. ஓகேக்கா அப்படின்னு. கிட்டத்தட்ட ஒரு 6 மணிக்கு நான் பேசினேன். திரும்ப ஒரு ஒரு 6:45 இருக்கும், திரும்ப கால் பண்ணாங்க. கால் பண்ணி என்ன சொன்னாங்கன்னா, ஏதோ உனக்கு நல்ல நேரம், அவன் வந்து ஃபோன் அட்டன் பண்ணிட்டான், ஆனால் வந்து அவன் அந்த வேலைக்கு ரெடி பண்ணால் ஃபஸ்ட்டு ஒரு 20 ரூபாய் கேட்பான் அப்படின்னா. சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டேன். திரும்ப 1/2 அன் ஹவரில் திரும்ப கால் பண்ணாங்க. நீ அமௌண்ட் ரெடி பண்ணு சோஃபி, நான் உன்கிட்ட பேசிட்டேன், உனக்குனால கம்மி பண்ணி தருவான், மற்றவங்களுக்குன்னா 5 லட்சம் 6 லட்சம் வாங்குவான், உங்கள் ஃபேமிலி சுச்சுவேஷனை சொன்னேன், அதனால் எல்லாமே சேர்த்து 1.5லே முடிச்சு கொடுத்துட்றேன்னு சொல்லியிருக்கான். ஃபஸ்ட்டு ஒரு 40,000 ரூபாய் ரெடி பண்ணி கொடு அப்படின்னாங்க. எனக்கு என்ன அவங்கள்ட்ட ரிப்ளை பண்ணணுன்னே தெரியல. நான் அப்போ அவங்கக்கிட்ட கேட்டேன், நான் அவர்கிட்ட முன்ன பின்ன பார்த்ததும் இல்லை, பேசினதும் இல்லை, எதுவுமே தெரியாது, அப்போ எப்படி 40,000 ரூபாய் அவரை நம்பி கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, காசுக்கு நான் கேரண்டி, எனக்கு தான் தெரியும் இல்லை அப்படின்னு. இல்லைக்கா, நான் அவங்கக்கிட்ட பேசிவிட்டு டீட்டெயில்ஸ் என்னன்னு கேட்டுக்கிறேன், அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன். ஆல்ரெடி என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் நான் சொல்லி வச்சுருக்கேன், அவங்களும் 2-3 ஜாப்லாம் ரெஃபர் பண்ணியிருக்காங்க, அதே மாதிரி தான் அவங்கக்கிட்டே சொன்னேன் அப்படின்னு. இவங்க இல்லை அவனுக்கு அமௌண்ட்டு கொடுத்தா தான் பேசுவான் அப்படின்னாங்க. சரி, நான் அப்போ வீட்டில் வந்து சொன்னேன். ஹஸ்பண்ட்கிட்ட சொல்லும்போது எவ்வளோ கேட்குறாங்க அப்படின்னு. நான் இவங்கக்கிட்ட கேட்டேன், அது வந்து 40,000 ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னாங்க. 40,000 ரூபாய் எதுக்குக்கா அப்படின்னு. ஆமாம், அவங்ககிட்ட பேசணுன்னா 40,000 ரூபாய் வேணும். இல்லை, அவரோட ஃபோன் நம்பருக்கே 40,000 ரூபாய் வேணும் அப்படின்னாங்களா. ஏக்கா, அவர்கிட்ட பேசினா தானே நாங்கள் அமௌண்ட்டு, என்ன ஒர்க்கு, அதுக்கப்புறம் அதோட ப்ராசஸ் என்ன, எங்களுக்கு எப்படி இன்டர்வியூ வரும், அதெல்லாம் நாங்கள் கேட்க முடியும், அப்படி தெரிஞ்சால் தானே காசெல்லாம் கொடுக்க முடியும் அப்படின்னு. அதெல்லாம் இல்லை, நீங்கள் வந்து 40,000 ரூபாய் கொடுத்தா தான் அவனோட ஃபோன் நம்பரே வந்து உங்களுக்கு தருவேன் அப்படின்னாங்க. இல்லைக்கா, எனக்கு இந்த ஒர்க்கு வேணாம், ஒரு யாருன்னே தெரியாத ஒருத்தங்களுக்கு நான் காசை கொடுத்துட்டு திரும்ப எனக்கு இது பண்ண முடியாது, அதுவும் எனக்கு இது சரிப்பட்டு வரல, வேண்டாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் திரும்பவும் கால் பண்ணியிருந்தாங்க, நீ நல்லா யோசிச்சு சொல்லு, நான் காலையில் வரைக்கும் டைம் கொடுக்குறேன் அப்படின்னேன். அப்புறம் காலையில் மறுநாள் காலையில் அடிச்சிருந்தாங்க. ஆக்சுவலி என்னோடய ஒர்க்கு விஷயமாக நான் வெளியில் போனாலும் என்னால் பேச முடியல. கிட்டத்தட்ட ஒரு 13-15 வாட்டி அடிச்சிருந்தாங்க. அப்புறம் வீட்டுக்கு வந்து தான் நான் பேசினேன். நான் இப்படி வெளியே போயிருந்தேன்க்கா, என்னென்னு சொல்லுங்கள். இல்லை, நீ நல்லா யோசிச்சிட்டியா, அமௌண்டெல்லாம் ரெடி பண்ணிட்டியான்னு கேட்டாங்க. இல்லைக்கா, எனக்கு அந்த ஒர்க்கு வேண்டான்னு சொல்லிட்டேன், ஒரு ஃபோன் நம்பருக்காக நான் போய் 40,000 ரூபாய் என்னால் ரெடி பண்ணி தர முடியாது, எனக்கு வேண்டாம், எனக்கு வேறு ஒர்க்கு கிடச்சிருச்சு, நாங்கள் அதை பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு. நீ மற்றவங்கள நம்பிலாம் ஏமாந்து போயிடாத, உனக்கு கொடுத்த காசு கண்டிப்பாக திரும்ப வந்துடும், நான் கேரண்டி, நீ எப்படியாவது அமௌண்ட் ரெடி பண்ண, வேலை பார்த்துக்கலாம். இல்லை, எனக்கு இந்த ஒர்க்கே வேண்டாம் அப்படின்னு. இல்லை அவன் எனக்கு கால் பண்ணான், நான் அவன்கிட்ட சொல்லியிருக்கேன், சாயங்காலம் வரைக்கும் டைம் இருக்குது, நான் கேட்டு சொல்கிறேன், என்னென்னு சொல்கிறேன் அப்படின்னாங்க. இல்லை, நீங்கள் வேண்டானே சொல்லிடுங்க அப்படின்னு. பிறகு திரும்பவும் சாயங்காலம் ஃபோன் பண்ணாங்க, மெசேஜும் பண்ணியிருந்தாங்க, கால்மீ அவங்ககிட்ட பேசணும் அப்படின்னு. நான் 2 நாளாக ஃபோன் அவங்கள்ட்ட எடுக்கலை. அதுக்கப்புறம் திரும்பவும் ஒரு 2 நாளைக்கு அப்புறம் திரும்பவும் கால் பண்ணியிருந்தாங்க, என்னாச்சு அப்படின்னு. இல்லை, ப்ராசஸ் போயிட்டுருக்கு, நாங்கள் ஒர்க்கு விஷயமாக இப்போ வேறு ஒரு ஜாப் கிடச்சிருக்கு, அங்கே போயிட்டுருக்காங்க அப்படின்னா. நீ தான் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை விட்டுட்டேன், ஏன் உனக்கு 40,000 ரூபாய் ரெடி பண்ணுறது கஷ்டமா அப்படின்னு ரொம்ப பேச ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் வந்து சொல்லுவாங்க இல்லையா, இதுக்கு மேலே நம்ம சொன்னேன்னா அது எனக்கும் சங்கடம், அவங்களுக்கும் சங்கடம். அதுக்கப்புறம் நான் பேசுகிறது சுத்தமாக விட்டுட்டேன். ஸோ இத்தனைக்கு அவங்க எனக்கு முன்ன பின்ன தெரியாதவங்களாக இருந்தால் கூட எனக்கு அது பெருசாக இருந்திருக்காது. கிட்டத்தட்ட ஒரு 2-2.5 வருஷம் பழக்கம், பேசுவாங்க, நல்லாவே இது பண்ணுவாங்க. ஆனால் வந்து நம்மளை தெரியாதவங்க கூட நமக்கு துரோகம் பண்ணணும், ஏமாற்றணும்னு நினைக்க மாட்டாங்க. ஆனால் தெரிஞ்சவங்க தான் நிறைய பண்ணுறாங்க, நிறைய ஸ்கேமு, நிறைய ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணுறவங்களே தெரிஞ்சவங்க தான். எல்லாத்துக்கும் மேலே தெரிஞ்சவங்க கிட்ட தான் நம்ம ஹெல்ப்புன்னு போய் நிற்கக்கூடாதுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. நமக்கு தான் அது மண்டிக்குள்ளே ஏற மாட்டேங்குது போல். ஜஸ்ட்டு நான் அன்றைக்கி ஒரு நிமிஷம் நான் அதை ஏமாந்துருந்தேனாலும் என்னால் சரி இவ்வளோ காசு தான் ரெடி பண்ணி தர முடியும்னு நான் தெரியாமல் அவங்களுக்கு அன்றைக்கி நான் கொடுத்துருந்தா இன்றைக்கி எங்கள் வீட்டில் ரொம்ப ப்ராப்ளம் வந்திருக்கும், நிறைய பிரச்சனை வந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து என்னோடய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு அவங்கக்கிட்டெல்லாம் கேட்டு, அதுக்கப்புறம் என் சிஸ்டரோட ஒரு அண்ணா ஒருத்தங்க இருக்காங்க, அவங்கக்கிட்ட கேட்கும்போது தான் அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி 2-3 வெப்சைட்டெல்லாம் கொடுத்தாங்க, இதில் ஒர்க்கை பற்றி வரும், உங்களுக்கு ஃபினான்ஸ் ஒர்க்கு, கோல்டு ஒர்க்கு, நீங்கள் இதெல்லாம் ஒர்க் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வெப்சைட்டில் போய் உங்களோட டீட்டெயில்ஸை இது பண்ணுங்கள், அவங்களே இன்டர்வியூக்கு டைம் கொடுப்பாங்க அப்படின்னு. ஸோ அந்த மாதிரிலாம் நாங்கள் வெப்சைட்டில் போய் இது பண்ணணும். இவ்வளோ விஷயம் வந்து தெரியாமல் தான்
நான் இவங்கக்கிட்ட ஏமாற போயிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் முன்ன பின்ன நமக்கு இந்த வெளிநாட்டுக்கு வேலைக்கு போனவங்க இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் சுத்தமாகவே கிடையாது. எனக்கும் தெரியாது, எங்கள் ஹஸ்பண்டுக்கும் தெரியாது. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் தெரிய கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு இவங்கக்கிட்ட எல்லாம் விசாரிக்கும்போது எல்லாரும் சொன்ன ஒரே ஒரு விஷயம், ஏதோ கடைசி நிமிஷத்தில் தப்பிச்சிருக்கீங்க, இனிமேல் பார்த்துக்கோங்க, கொஞ்சம் அவேர்னஸ்ஸாக இருங்க அப்படின்னு. ஒருவேளை எனக்கு எதுவுமே தெரியாமல் 0 நாலேஜாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் அவங்கக்கிட்ட அமௌண்ட்டு கொடுத்தும் கண்டிப்பாக ஏமாந்துருப்பேன். இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, அவங்க மட்டும் இல்லை, சில ஏஜென்சிலலாம் இப்படி தான் பண்ணவும் செய்கிறாங்க. வேலை வாங்கி தரேன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு ஃபுட்டு ப்ராப்பராக இருக்காது. அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருக்குது. லாஸ்ட்டு நான் ஸ்கூல் படிக்கும்போது என்னோடய சித்தப்பாவுக்கு இந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட் இருந்துச்சு. இங்கேருந்து வேலைக்கு போய் அங்கே ப்ராப்பராக தண்ணி சாப்பாடு எதுவுமே இல்லாமல் பிறகு இங்கேருந்து நாங்கள் அவங்களுக்கு டிக்கெட்டுக்கு 30,000 போட்டு அப்புறம் அவங்கள இங்கே வர வச்சோம். சொன்னாங்க உயிர் பொழைச்சி வந்தது தான் மிச்சம் அப்படின்னு. ஸோ நமக்கு அங்கே போய் தான் ப்ராப்ளம் இருக்கணுங்கிற அவசியமே இல்லை. இங்கே இருக்கிறவங்களே இவ்வளோ மோசமாக இருக்காங்க, நான் இவங்கள நம்பி நம்ம எப்படி போக முடியும்? ஸோ எனக்கு இது ஒரு பெரிய லெசன், நான் இதை மறக்கவே மாட்டேன். ஒருவேளை இன்னொருத்தங்களுக்கு இவங்க இத்தனைக்கும் ஒரு பேங்க்கில் ஒர்க் பண்ணுறாங்க, இன்சூரன்ஸ் பாலிசி எல்லாமே பேசுவாங்க. நான் எந்த ஒரு ஒர்க்குக்கு யாராவது ஒரு இன்சூரன்ஸ் கேட்டாலும், ஒரு பாலிசி, கோல்டு இதுன்னு எது கேட்டாலும் இவங்களை நம்பி நான் கண்டிப்பாக எந்த சூழ்நிலையும் நான் ரெஃபர் பண்ண மாட்டேன். நான் இவங்களோட ஸ்கேமில் இப்போ மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி என்னை ஏமாற்றினாங்க. நான் அதை ப்ராப்பராக சொல்ல விரும்பலை. ஆனால் எந்த ரீசனுக்காகவும் சரி, உங்ககிட்ட ஒருத்தங்க யாராவது ரெஃபர் பண்ணாலும் சரி, நீங்கள் இன்னொருத்தங்கள்கிட்ட சொல்லும்போதும் சரி, முடிஞ்ச அளவுக்கு கேர்ஃபுல்லாக அவங்கள பற்றி முன்ன பின்ன தெரிஞ்சு ஒருத்தங்களை ரெஃபர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்க தப்பு பண்ணிட்டு போயிடுவாங்க. அந்த தப்புக்கான தண்டனையும் பழியும் பாவும் நம்ம தான் ஏற்றுக்கணும். ஸோ இது எனக்கு நடந்த விஷயம், உங்களுக்கு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய பேருக்கு நடந்திருக்கலாம். எப்போவுமே சேஃபாக இருங்க, கேர்ஃபுல்லாக இருங்க. இது மட்டும் இல்லை, பிஸ்னஸ்லேயே நிறைய ஸ்கேம்ஸ் இப்போ நடந்துகிட்டே இருக்குது. நிறைய சொல்ல முடியாத ஸ்கேம்ஸ் வருது ஒவ்வொரு நாளும். ஸோ அதே மாதிரி இது 1000ல் 1 100ல் 1ன்னு எடுத்துகிட்டு போக முடியாது. இந்த மாதிரி இனிமேல் நான் மாட்டாமலும் இருக்கணும், அதுக்காக கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுக்காக தான் உங்ககிட்ட இதையும் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நீங்களும் ஏதாவது வேலைக்கு ட்ரை பண்ணுறீங்க, அமௌண்ட்டு கொடுத்தா வேலை வாங்கி தருவேன்னா தயவு செஞ்சு பண்ணாதுங்க. வெளிநாட்டுக்கும் மட்டும் கிடையாது, நம்ம இங்கே சென்னையிலையும் சரி, பெங்களூர், மைசூர் எங்கேனாலும் சரி, வேலைக்குன்னு நம்ம இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது அமௌண்ட்டு பே பண்ண சொல்கிறாங்க. சில கம்பெனிஸில் வேலை வாங்கி தரேன்னு அமௌண்ட்டு வாங்கிக்கிறவங்களும் இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய இருக்குது. நம்ம அதனால் யாரையுமே குற்றம் சொல்ல முடியாது. இந்த உலகத்தில் நம்ம தான் நம்மளை காப்பாற்றிக்கணும். முடிஞ்ச அளவுக்கு எந்த ஸ்கேம்லேயும் மாட்டாமல் பத்திரமா இருங்க.